சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, முதுகுக்கு பின்னால் நின்று நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தட்டி கொடுப்பது மட்டும்தான். அதுபோல இந்த மங்களகரமான நாளில் உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை சொல்ல இந்த சாயப்பா வந்திருக்கின்றேன். நீ மட்டும் தனிமையில் கேள். உன் அப்பா நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், இதற்கு மேல் கேட்க விருப்பம் இல்லை என்றால் அது உன்னுடைய இஷ்டம். இந்த வராகி இந்த சாய் இருவருமே உன்னுடைய இஷ்ட தெய்வங்களாக கருதப்படுகிறது. உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை சொல்கின்றோம் என்றால் அதுவும் உனக்கு தெரியாதது. இந்த சாய் எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கும் பொழுது அதை நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உனக்கு ஒன்று என்றால் நான் ஓடோடி வந்து கொண்டு இருக்கின்றேன் அல்லவா? எந்த நேரத்திலும் உன்னோடு நான் பயணித்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன் மீது எத்தனை அன்பு இருந்தால் இந்த சாய் இந்த நேரத்திலும் உன்னை தேடி வந்திருப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் சாதாரணமாக நடக்கவில்லை. எந்த ஒரு விஷயமும் உனக்கு வாழ்க்கையில் அவ்வளவு சர்வ சாதாரணமாக கிடைத்து விடவும் இல்லை. எல்லாவற்றிலும் பின்னாலும் இந்த சாயப்பாவினுடைய அருள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாய் இடத்தில் ஒரு விஷயத்தை நீ உணர்ந்தாயா? நான் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் உன் மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நீ என்னவென்று உணர்ந்தாயா? குழப்பங்கள் தீர்கின்றதா? இந்த சாயின் முகத்தை கண்டவுடன், இந்த சாயின் புன் சிரிப்பை கண்டவுடன் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் மறைகின்றதா? அப்படி நடந்தால் மட்டுமே இந்த சாய் உன்னை தேடி வருவதில் எனக்கு வெற்றியாகும். இல்லை, எப்பொழுதும் போலத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ சொல்வாயானால் சாயை கண்டுமே உனக்கு பலனில்லை என்று தானே அர்த்தமாக்கிவிடும். சாயினிடத்திலிருந்து ஒருவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்றால் அது அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது. எதற்கெடுத்தாலும் அழுது கொண்டிருப்பதை விட, எதற்கெடுத்தாலும் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை விட சற்றென்று ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது எனும் பொழுது அது என்னவென்று தெளிவாக நீ காண வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உண்மை. இந்த சாய் அதை உனக்கு கொடுப்பார் என்பதுதான். நான் யாருக்கும் எந்த ஒரு செயலையும் பார்த்து செய்வது கிடையாது. நீ வசதியானவன், நீ வசதி இல்லாதவன் என்று யாரையும் ஒதுக்கி வைப்பது, உயர்த்தி வைப்பது கிடையாது. எல்லோருமே எனக்கு சரிசமம்தான். உண்மையான குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடக்கூடாது. நீ அதிக பணத்தை கொடுத்து முதல் வரிசையில் நின்று என்னை கண்ணார கண்டாலும் சரி, பணம் வசதி இல்லாமல் கடைசியாக நின்ற தூரத்தில் என்னை கண்டாலும் சரி, இரண்டு பேரில் யார் உண்மையான அன்பு கொண்டவர்களோ, யார் மனதில் எந்த ஒரு துரோகமும் இல்லையோ, யார் மனதில் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கெடுதல் செய்கின்ற எண்ணம் இல்லையோ, யார் எப்பொழுதுமே மற்றவர்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்கின்றார்களோ அவர்களை நான் கண்டெடுத்து பார்ப்பேன். எத்தனை தொலைவில் இருந்தாலும் சரி, எத்தனை அருகில் இருந்தாலும் சரி, இந்த சாய் உண்மையாக இருந்து விட்டாய் ஆனால் இந்த சாயின் அருள் என்றும் உனக்கு முழுமையாக கிடைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் நடத்துகின்ற விஷயத்தை என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். மனநிறைவான சூழ்நிலைகளை இந்த சாய் உனக்கு கொடுப்பாள் என்பதை மறக்காதே. தெய்வத்தை கண்டுவிட்டால் சற்றென்று மனது மாறுகிறது, அல்லது கண்களில் நின்றாலும் தெய்வம் உனக்கு மிகவும் இணக்கமான ஒரு சூழ்நிலையில் உன்னோடு வருகின்றது என்ற அர்த்தம். இதை நீ உணர்வது உண்மை என்றால் உனக்கு இந்த வாழ்க்கை பற்றிய கவலை எப்பொழுதுமே தேவையில்லை. இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயங்களை உனக்கு கொடுக்க போகின்றது. இந்த சாய் வந்த ரகசியம் என்னவாக இருக்கும் என்று தானே என் குழந்தை நீ யோசிக்கின்றாய். அதையும் தனிமையில் வேற கேட்க சொல்லி இருக்கின்றார் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக காரணம் உண்டு. இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரப்போகின்றது. நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் சேர்த்து வைத்து மிகப்பெரிய நல்ல பலனை உனக்கு கொடுக்க போகின்றது. இதை நீ தனிமையில் கேட்க வேண்டியதற்கு அவசியம் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் சற்று இருக்கின்ற மனிதர்களுடைய மனநிலையை மாற்றங்கள் வந்துவிடுகின்றது. உன்னை கெட்ட எண்ணத்தோடு பார்க்கின்றவர்கள் இவர்களுக்கு மட்டும் எப்படி வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்து கொண்டிருக்கிறது என்று எண்ணுகிறார்கள்.
வெற்றியினை இவர்கள் எப்படித்தான் தொடுகின்றார்களோ தெரியவில்லையே என்று சொல்லி எப்பொழுதுமே மனம் வேதனைப்படுகிறார்கள். எப்பொழுதும் அடுத்தவர்களின் வெற்றியில் கண்டு மனம் வேதனைப்படுகின்றவர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்களோ அப்பொழுதே இவர்கள் எதையும் கண்டு கொள்ளாமலும் தெரிந்து கொள்ளாமலும் இருப்பதுதான் நல்லது என்று உன் சாயப்பா நான் நினைத்து விட்டேன். அதனால்தான் உன்னிடத்தில் இதை சொல்லி இருக்கின்றேன். நீ தனியாக கேட்டால் உன்னோடு முடிந்துவிடும். இல்லை என்றால் அவர்களை எண்ணம் ஏளனம் செய்கின்ற நிலைக்கு அல்லது உனக்கு நல்லது நடந்துவிட்டது என்று சொல்லி பொறாமைப்படுவதற்கு தயாராகி விடுவார்கள். இப்பேற்பட்ட இந்த நிலையில் இந்த சாய் உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்று சொல்வதை மிகப்பெரிய ரகசியம்தானே. இத்தனை காலமும் நடக்குமோ நடக்காதோ என்று பயந்து கொண்டிருந்தாய். ஒரு கட்டத்தில் இனிமேல் எந்த பலனும் இல்லை என்று யோசித்து கொண்டிருந்தாய். கடைசியில் இனி ஒன்றும் இல்லை என்று விட்டு விலகி நின்றாய். ஆனால் இந்த சாய் சொல்கின்றேன், இது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று இந்த சாய் உறுதி ஏற்கின்றேன். இதை உன் வாழ்க்கையாக்கி நான் கொடுப்பேன் என்று நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டதை நான் உனக்கு உணர்த்துகின்றேன். இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் தீர்ந்து நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உன்னை வந்து சேர்கிறது என்று உன் சாயப்பா உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். என் வாக்கினை கேட்ட என் குழந்தையே, வாழ்க்கை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் காண்பிக்காத பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. என்னுடைய அன்பை பெற்று எப்பொழுதும் சீரும் சிறப்புமாக நீ வாழப் போகிறாய். இன்று உனக்கு துன்பங்களாக தெரிகின்ற விஷயங்கள் எல்லாம் நாளை உனக்கு மிகப்பெரிய இன்பங்களாக மாறத்தான் போகின்றது. நாளை உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கத்தான் போகின்றது. எல்லா சூழ்நிலையிலும் தாண்டி இந்த சாயப்பாவை பிள்ளையாக நீ நல்லபடியாக மனம் வருவாய். உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுகின்ற நிலை நிச்சயமாக வரும். அதனால் எல்லாவற்றையுமே சரியாக நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை பெற இந்த சாயின் அருள் ஆசையோடு எப்பொழுதும் நல்ல பிள்ளைகளாக நீ இருந்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். நீ கேட்டதை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதனை என் குழந்தைக்கு உறக்கச் சொல்லி இருக்கின்றார் இந்த சாய். அதனால் நடப்பதை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடாதே. என்றும் இனி உனக்கு மகிழ்ச்சி தான். துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது. சோதனைகள் எல்லாம் உன்னை கண்டு பயந்து ஓடிவிட்டது. எப்பொழுதும் கலங்காமல் நேர்மறையான எண்ணங்களோடு உன் வெற்றி பாதையை நோக்கி பயணித்து கொண்டிரு. நல்லதே நடக்கும். உன் சாயப்பா உன்னுடன் இருந்து அனைத்து நல்லதையும் செய்து தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. உனக்கானவற்றையெல்லாம் நான் செய்து தருகின்றேன். அதுவரை நீ பொறுமையாக இருந்தால் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நான் நிறைவேற்றி தருவேன். எதற்கும் கவலை கொள்ளாதே, எதற்கும் அவசரப்படாதே. எல்லாம் உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான கால அவகாசம் எடுக்கத்தானே செய்யும். அதுவரை சற்று பொறுமையாக நிதானத்தோடும் காத்து கொண்டிரு. அப்பொழுதுதான் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயமாக பலித்தே தீரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.